எப்போதும் போல் ப்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் பொடி, சின்னமான் பவுடர் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற கேக் மாதிரியே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு இது கூடவே 1/4 கப் பால், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கும் போது பைனாப்பிள் பிளெயின் கேக் வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த சர்க்கரை கரையில் அளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல ஃபோமியாக இருக்குது பாருங்கள், நுரைச்சி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 ஸ்லைஸ் பிரெட் வச்சுருக்கேன். இந்த ஒரு முட்டைக்கு இது கரெக்டாக இருக்கும். தோசைக்கல் சூடு பண்ணி 1 ஸ்பூன் பட்டர் தடவிக்கோங்க. பட்டரை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிரெட் ஸ்லைசஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டிப் பண்ணிவிட்டு தவாவில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடும் ப்ரௌன் ஆகிற அளவு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பைனாப்பிள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக நான் ஹனி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சாக்லேட் சிரப் இருந்தாலும் மேலே ஜஸ்ட் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.